ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமः. ஹரிஹி ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்தியமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாமாலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதசங்கரம் லோகசங்கரம். சங்கரம் சங்கராச்சார்யம் கேசவம் பாதராயணம் सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः. ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद् व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. ऋकारस्वन्धकारो वैरुकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते. ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः. ॐ शान्तिः शान्तिः शान्तिः. ॐ आप्यायन्तु ममाङ्गानि वाक्प्राणश्चक्षुश्रोत्रमतो बलमिन्द्रियाणि च सर्वाणि. सर्वं ब्रह्मोपनिषदं माहं ब्रह्म निराकुर्यां मा ब्रह्म निराकरोत्. निराकरणमस्तु निराकरणं मे अस्तु. तदात्मनि निरतेय उपनिषत्सु धर्मास्ते मयि सन्तु ते मयि सन्तु. ॐ शान्तिः शान्तिः शान्तिः. अतादिदैवतं यये वासौ तपति तमुद्गीतमुपासीत उद्यन्वा एष प्रजाभ्य उद्गायति. उद्यन्स्तमो भयमपहन्ति अपहन्ताः वै भयस्य तमसः भवति य एवं वेद. அதிதெய்வதமான உத்கீதோபாசனை. ஓம்காரமாகிய பிரணவாட்சரத்துல தேவதை உபாசனை. அதிதெய்வம் என்று சொல்லும் பொழுது கான்ஷியஸ் ஃபோர்ஸஸ், இன்டெலிஜென்ட் ஃபோர்ஸஸ், அதெல்லாம் ஈஸ்வரனுடைய அங்கம். தேவதை சொல்லும் பொழுது இந்த பிரபஞ்சத்தினுடைய இயக்கம் இருக்கே, இது இயங்கணும்னா இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் ஃபோர்ஸஸ், ஃபோர்ஸஸ்ன்றது ஒரு வேர்டை யூஸ் பண்றேன், இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சிஸ்டம்ஸ், ஆர்டர்ஸ், பிரின்சிபிள்ஸ், எப்படி வேணா எடுத்துக்கலாம், அதெல்லாம் இயங்கணும். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி கண்ணு இயங்கணும், காது இயங்கணும், மூக்கு இயங்கணும்னு எப்படி மனுஷன்ல லங்ஸ் இயங்கணும், ஹார்ட் இயங்கணும், பிளட் சர்க்குலேஷன் ஆகணும், போன்ஸ் ஒர்க் ஆகணும், ஃபுட்டு டைஜஸ்ட் ஆகணும், டைஜஸ்ட் ஆன ஃபுட்டு எல்லா பார்ட்ஸுக்கும் போகணும், அப்புறம் பிரெயின் அதோட வேலையை பண்ணணும். இது எத்தனையும் பண்ணாதான் நம்ம இருக்கவே முடியும். இது நம்மளை பொறுத்த வரைக்கும். உலகத்தினுடைய நியத்தின்னு பார்த்தோம்னா அந்தந்த சேட்டலைட்ஸ், அந்தந்த பிளானட்ஸ், அந்தந்த ஸ்டார்ஸு அதனுடைய இயக்கம் பண்ணிட்டு இருக்கணும். எது கோயிங் அரவுண்ட் ஆர்பிட் பண்ண வேண்டியது ஆர்பிட் பண்ணணும், ஸ்பின் பண்ண வேண்டியது ஸ்பின் பண்ணணும், ஸ்பின் பண்ணிட்டே ஆர்பிட் பண்ண வேண்டியது அதை பண்ணணும். இது எல்லாம் தன் டியூட்டியை பண்ணணும். அப்புறம் விண்டு அது கரெக்டாக ப்ளோ ஆகணும், வாட்டர் கரெக்டாக எவாபரேஷன் நடக்கணும், பிளான்ஸு கரெக்டாக க்ரோ. இத்தனை விஷயத்துலையும் பல ஃபோர்ஸஸ். அகெயின் இது ஒன்றும் நம்ம ஒரே ஃபோர்ஸ், இப்போ ஒரு பிளான்ட்டுன்னா அதுக்குள்ள பலவிதமான பிரின்சிபிள்ஸ் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு. இது அத்தனையும் பண்ணாதான் நமக்கு தெரிஞ்ச இந்த ஜெகத் இயங்க முடியும். அப்போ அத்தனை தேவதைகள், ஒவ்வொரு ஃபோர்ஸ் ஒரு தேவதைன்னு வச்சா எவ்வளோ தேவதைகள் இருக்க முடியும்?
30 முக்கோட்டின்னு சொல்றோம். கோட்டினா ஆல்சோ குரூப் அப்படின்னு கூட அர்த்தம் உண்டு. பட் ஈவன் இஃப் வி டேக் இட் அஸ் 33 crores அதுவே போராது ஆக்சுவலி. கணக்கிலடங்காத சிவ கணங்கள் இருக்குன்னு வேற சொல்றது. புராணங்களை படிச்சோம்னா பிரமத கணங்கள், இது மாதிரி சிவ கணம், தேவதையை தவிர 33 கோடி தேவதைகள் இருக்கு, 66 கோடி அசுரர்கள் இருக்கான்னு சொல்றது. அது இல்லாம ஒரு விதமான இயக்கம் தான். கணங்களும் ஃபோர்ஸஸ் தான். அதுவும் வந்து மேசிவ் ஃபோர்ஸஸ், டிஸ்ட்ரக்டிவ், கன்ஸ்ட்ரக்டிவ், எத்தனையோ விதமான ஃபோர்ஸஸ் இருக்கு. அதெல்லாம் சிவ கணம்னு சொல்றோம். இப்போ இத்தனையும் இதுதான் வந்து தேவதை. நம்ம தேவதையை பத்தி கான்டெக்ட் வர்றதுனால சொல்றேன். அந்தந்த ஃபோர்ஸ், அந்தந்த பிரின்சிபிளுக்கு எப்படி உபாசிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வேத மந்திரங்கள் சொல்றது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இன்னைக்கு, எந்த ரிஷி, எந்த சந்தஸ், எந்த தேவதை அப்படிங்கிறதும் உத்தேசித்து தான் ஒருவருக்குமே சொல்லப்படுறது. என்டையர் ரிக்வேதம் 10 மண்டலத்துல இருக்கிற அத்தனை ரிக்குமே ஒவ்வொரு ரிக்கும் ஒரு தேவதையை உத்தேசித்து. இப்போ காயத்ரியாக விஸ்வாமித்ர ரிஷி நிச்சிருத் காயத்ரி சந்தா, பரமாத்மா தேவதா, இல்ல சவிதா சூரியனை வந்து தேவதையா பார்க்கறது அப்படின்னா சவித்ரு காயத்ரி அப்படிங்கிறது தான் நம்ம காயத்ரி மந்திரம். அந்த ரிஷி நிச்சிருத் காயத்ரி 23 சிலவல் இருக்கனால நிச்சிருத் காயத்ரி. சந்தஸ்னா மீட்டர். தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதாயுத்சவஹா, இது ஒரு மீட்டர்ல இருக்கணும். திருஷ்டுப்பு, அனுஷ்டுப்பு, இப்படிலாம் மீட்டர் உண்டு. அதுல காயத்ரிங்கிறது 24 சிலபல் மீட்டர், ஒன்னு கம்மியா இருக்கிறதுனால நிச்சிருத் காயத்ரி சந்தா. இப்போ அந்த தேவதையை உத்தேசித்து தான் அந்த ரிக் இருக்கும். அப்புறம் உபாசனைன்னு வந்ததுன்னா, நம்ம ஆராதனைன்னு வரும் பொழுதுதான் ஒண்ணுக்கும் ஒரு மாதிரி. எங்க ஊர்ல உற்சவத்துல பார்த்தா திக்பந்தனம் அப்படின்னு ஒண்ணு நடக்கும். முதல் நாள் சுவாமி கிளம்புறதுக்கு முன்னாடி திக்பந்தனம்னு உண்டு. இப்ப கூட இந்த பெரிய கோயில்கள், சிதம்பரம் மாதிரி கோயில்ல உற்சவத்துக்கு போனா அதை பார்க்கலாம், திக்பந்தனம். அப்போ ஒரு ஒரு திக்கு, திக்கு, அந்தர திக்கு, அவாந்தர திக்குன்னு 10க்கு மேற்பட்ட திக்குக்கு ஒவ்வொரு தேவதை. அந்த தேவதைய வந்து அந்த திக்க ஆவாகனம் பண்ணி அதுக்கு பலி வச்சு பண்றது. அதுல பார்த்தோம்னா அந்த தேவதைக்கான மந்திரங்கள் வேற, பீஜ மந்திரங்கள் வேற, பண்ற நைவேத்தியம் வேற, அதுக்கு வாசிக்கிற சங்கீதமே வேற ஒவ்வொன்றும். இந்த தேவதைக்கு இந்த ராகம், இந்த தாளம், என்ன இதுவே சொல்லப்படுறது கிரந்தத்திலே இருக்கு. ராகம் பைரவி, தாளம் அட்டாளம், இந்த மாதிரி ஏதோ தாளம்லாம் சொல்லும் அந்த கிரந்தத்துல, ஆகமத்திலேயே. ஏன்னா ஒரு தேவதைக்கு அது என்ன ஆக்ஷன் பண்றதோ அதுக்கு ஏத்த மாதிரி தானே அதுக்கு சாப்பாடு கொடுக்கணும். அதுக்கு ஏத்த மாதிரி தானே அதை வந்து நம்ம ஸ்ட்ரெங்தன் பண்ணணும். இப்போ மாட்டுக்கு கொடுக்குற தீனியும் பூனைக்கு கொடுக்குற தீனியும் வேற தானே. மிருகங்கள் செய்யற காரியம், உடலினுடைய அமைப்பு என்ன, எது அவளை புஷ்டி ஆக்கும், இதெல்லாம் பார்த்து தான் எந்த ஒரு ஜீவராசிக்குமே நம்ம சாப்பாடு, அது அது இருக்க வேண்டிய இடம். பசுமாடை எந்த மாதிரி இடத்துல வச்சுக்கிறியோ, குதிரையை அதே மாதிரி இடத்துல வைக்கிறது இல்லை, நாயை அதே மாதிரி இடத்துல வைக்கிறது இல்லை, பூனை அதே மாதிரி இடத்துல வைக்கிறது இல்லை, சிங்கத்தை அதே, ஒவ்வொன்றுக்கும் ஒரு விதமான அமைப்பு. அதுதான் பேதங்கள்ன்றது வந்து சுபாவமாவே இருக்கு சிருஷ்டியில. அதனால ஏன் க்ஷத்திரியனுக்கு வந்து மாமிசம் சாப்பிடலாம்னு அலோவ் பண்ணா,
ஏன் பிராமணனுக்கு வந்து சாப்பாடுல வந்து சாத்வீக சாப்பாடு தான் அலோவ் பண்ணா? ஏன் வைஷ்யனுக்கு சாத்வீக தன்மை தான் பிரதானமா கொடுத்தா? ஏன் 4வது வர்ணத்தவருக்கு வந்து அகைன் வேற மாதிரி சாப்பாடு? ஏன்னா அந்த தொழில் வேற்றுமை இருக்கு. அவனுக்கு வந்து உத்தரணம் பண்ணணும்னா அவன் என்ன மாதிரி சாப்பாடு அவனுக்கு தேவைப்படுறது, இது எல்லாத்தையும் கணக்குல வைக்க வேண்டியிருக்கு. அதனால இது எல்லாம் இன்டென்ஷனுக்கு சொல்றேன். இந்த காலத்துல அதெல்லாம் மாறி போயிடுத்தான்னா, மாறி தான் போயிடுது. ஏன்னா தொழில்லே மிக்ஸ் ஆயிடுது. எல்லாரும் இப்ப வந்து அந்த காலத்து மாரி தொழில்ல ஒரு பிராமண தொழில்ல பிராமணனோ, க்ஷத்திரிய தொழில்ல க்ஷத்திரியனோ இல்ல. அதனால எல்லாமே வேற மாதிரி ஆயிடுத்து. அதுவும் ஓகே. அது இன்னி சிஸ்டம். பட் அதுக்காக அன்னைக்கு பண்ணின சிஸ்டம் வந்து தப்பு. பேட் இன்டென்ஷன்ல பண்ணப்பட்டதுன்னு சொல்ல முடியாது. அதுக்காக தான் நம்ம அத பத்தி பேசுறோம். இன்டென்ஷன் தப்புன்னு எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னேன்னு நெனைக்கிறேன். எல்லாருமே மறுஜென்மா இருக்குன்ற பொழுது, ஒரே ஆத்மா ஒரு ஜென்மால ஆடா பொறக்குது, இன்னொன்னுல சிங்கமா பொறக்குது, இன்னொன்னுல மனுஷனா பொறக்குறது. அந்த மனுஷன் ஒரு ஜென்மால வைஷ்யனா இருக்கான், ஒரு ஜென்மால பிராமணனா இருக்கான், திருப்பி சூத்திரனா ஆகான். கர்மாவ பொறுத்து மாறிண்டே போகுறான். அப்போ உயர்வு தாழ்வு யாருக்கு சொல்ற? உயர்வு தாழ்வுக்கு எங்க ஸ்கோப் இருக்கு? இந்த ஜென்மால நீ இது பண்றியே ஒழிய, நீ பெர்மனன்ட்டா இதுன்னு கிடையாது எப்படியுமே. அப்ப இந்த ஜென்மால ஒருத்தன் வேறயா இருக்கான்னா, அவன் அடுத்த ஜென்மால எப்படி இருக்க போறாங்கிறது தெரியாது. அதனால பேதம்னு இங்க கிடையாது. இருக்கிற தன்மைக்கு ஏத்தா மாதிரி, அந்த லட்சியத்துக்கு ஏத்தா மாதிரி, அவனுக்கு வந்து சாப்பாடு, விவகாரம் இதெல்லாம் சொல்லப்படுது. அதனால சமத்துவம்ன்றது திருஷ்டியில சமத்துவம் இருக்க முடியும். விவகாரத்துல சமத்துவம் வந்து பாசிபிள் இல்ல. ஏன்னா பை நேச்சரே வந்து ஒருத்தருனுடைய காம்போசிஷன் எல்லாமே டிஃபரெண்டா தான் இருக்கு. இண்டிவிஜுவலி ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. கலெக்டிவ்லி ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. ஸ்பீசிஸ் வைஸ் டிஃபரன்ஸ் இருக்கு. எல்லாமே இருக்கு. அத எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் வேதம் வந்து தேவதைகளிலயும் அந்த பேதம் இருக்கு. நீ தேவதைன்னு எடுத்துக்கும் பொழுது, மழைய செய்விக்கின்ற ஒரு தேவதையும், அடிக்க வைக்கிற ஒரு தேவதையும், கண்ணை இயக்குகின்ற தேவதையும் வேற தானே! அதனுடைய ஸ்கோப் டொமைன் வேற, அதனுடைய ஆக்டிவிட்டி வேற, அதனுடைய சக்தி வேற, எல்லாமே வேற. அப்போ அதுக்கு நீ பண்ண வேண்டிய விஷயங்கள் எல்லாம் மாறுறது. அந்த பிரின்சிபல்னால தான் இத்தனை விதமான உபாசனைகள், இத்தனை விதமான பேதங்கள் வேதத்தினாலயும் வைதிக மதத்துல இருக்கு. இத புரிஞ்சுக்காம எல்லாத்தையும் ஒரே மாதிரி ஒயிட் வாஷ் பண்ணிட்டு இருக்கிற ரிலிஜியன்ஸ் வந்து நம்ம ரிலிஜியனை குறை சொல்லிட்டு இருக்கான். முதல்ல புரிஞ்சுக்கணும். ஒண்ணுத்த நம்ம குறை சொல்றோம்னா என்ன சொல்லப்படுறது அப்படிங்கிறதே தெரியறது இல்லையே. நீ வந்து ஒட்டும் பொத்தம் பொதுவா யாரோ ஒருத்தர் எங்கேயோ உட்காந்துருக்காரு, அவர் தான் கடவுள். அவனை நம்பாதவன்லாம் நாசமா போவான்னு சொல்றவன் நீ. என்ன? ஏன்னா எல்லாமே அடிப்படை நம்பிக்கைகள்னால மட்டுமே பேசப்படுறது அங்க. ஒருத்தர் இருக்காருன்றது நம்பிக்கை, அவர் அங்கதான் இருக்காருன்றது நம்பிக்கை, அவரை நீ நம்பலைன்னா நீ நாசமா போயிடுவ, நரகத்துக்கு போயிடுவேங்கிறது நம்பிக்கை. இது அத்தனையும் நம்பிக்கை தானே. அதுல என்ன சயின்டிபிக் பேசிஸ் இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கா? இல்ல. எதுவுமே இல்ல. ஜஸ்ட் அ பிளைண்ட் ஃபெய்த். அதுக்கு மேல ஒண்ணும் இல்ல. நம்ம குறை சொல்லல. பட் நீ என்ன குறை சொல்றிய வந்து? அதுக்காக நம்ம அத பத்தி பேசுறோம். இப்போ விஷயத்துக்கு வருவோம். அனந்தரம் இதெல்லாம் பார்த்துட்டோம் இல்லையா? அதனால இங்க வந்து உத்கீதோபாசனையினால அதிதெய்வத்தமான ஆதித்யன உபாசி. இப்ப இத்தனை தெய்வத்தங்களுக்கு நம்ம பூமியிலேருந்து பார்க்கும் பொழுது ஆதாரமாக இருக்கிறது ஆதித்யன். ஏன்னா சூரியன் ஆசிரயிச்சு தான் இந்த என்டையர் சோலார் சிஸ்டம் கேலக்சி இயங்குறது. உதயனங்கோபா அதிருஷன் அதிருஷன் உதஹாரியான்னு ருத்ரன் சொல்லுதுன்னு பார்த்தோம். பார்த்தோமா? இதுல தானான்னு தெரில. உதைனங்கோபா அதிருஷன் அதிருஷன் உதஹாரியா உதைனம் விஸ்வா பூதானி சதிருஷ்டோ மிருடயாதினஹா. சூரியோதயத்தினால தான் ஜனங்கள் எல்லாம் சந்தோஷப்படுறான்னு சொல்லுது. சூரியோதயத்தினால தான் எல்லாம் அமையறது. அதனால சூரியனை ஆதாரமா வச்சுதான் நம்மளோட லைஃபே இருக்கு.
அதனால அது எழுந்து உத்காயத்தி. அந்த உத்கானம் பண்ண உடனே தான் உலகம் எழுந்துகிறது ஆக்சுவலி. என்பதாக உபாசி அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா? கிஞ்ச உத்யன்னு நைஷம் தமஹா தஜ்ஜம் ச பயம் பிராணினாம் அபஹந்தி தமேவம் குணம் சவிதாரம் யஹா வேத சஹா அபஹந்தா நாசயிதா ஹவை பயஸ்ய ஜன்ம மரணாதிலக்ஷணஸ்ய ஆத்மனः தமசஸ்ச தத்காரணஸ்ய அஜ்ஞானலக்ஷணஸ்ய பவதி. என்ன பலன் இந்த சூரியோபாசனை பண்றதுனால? உத்கீதோபாசனை சூரியனாக அதிதெய்வமாக பண்றதுனால என்னன்னா, சூரியன் என்ன பண்றது? இருட்டும் இருட்டுனால வரக்கூடிய பயத்தையும் நீக்கிறது. இருட்டை நீக்கிறதுனால பயன் என்ன? பயம் நீங்கிறது. பயம் வேண்டாங்கிறது தான் என்னுடைய கோரிக்கை இல்லையா? ஆனா அதுக்கு காரணமாக இருக்கிறது இருட்டு. அது மாதிரி எனக்கு தேவையில்லாதது எதுன்னா சம்சாரம் தான். சம்சாரம்னா மாறிண்டே இருக்கிற தன்மை. ஜென்ம மரணாதி லக்ஷணாசிய, அதுதான் பயம். சம்சாரமே பயம் தானே. எவ்ரி க்ஷணம் நம்ம மாறிண்டே இருக்கோம். நம்ம புத்தி மாறிண்டே இருக்கு, உடம்பு மாறிண்டே இருக்கு, செல்ஸ் மாறிண்டே இருக்கு, சுத்தி இருக்கிற விஷயங்கள் மாறிண்டே இருக்கு. மாற்றம் மாற்றம் மாற்றம். பீப்புள் மாறிண்டே இருக்கா. அந்த காலத்துல அந்த எக்ஸாம்பிள் ரயில் பயணங்களில் ஒரு சினிமா வந்தது. ட்ரெயின்ல வர்றோம்னா நம்ம வரும்போதே நிறைய பேர் உட்காந்துருப்பான் ட்ரெயின்ல. நம்ம ஒரு பாதி ஸ்டேஷன்ல ஏறுறோம். அப்புறம் பல பேர் ஏறுவான், சில பேர் இறங்குவான், பல பேர் ஏறுவான், பல பேர் இறங்குவான். இப்படியே போயிட்டு இருக்கும். கடைசியில நம்மளும் ஒரு இடத்துல இறங்கிட போறோம். இப்படிதான் நம்ம வாழ்க்கை இல்லையா? அதுவும் மாறிண்டே இருக்கு. ஏதோ ஓடிட்டு இருக்கிற இடத்துல நம்ம திடீர்னு ஒரு டைம் வரோம், திடீர்னு ஒரு டைம் போயிடுறோம். நிறைய பேர் நடுவுல வர வேலை பார்க்குறோம், போற வேலை பார்க்குறோம். இந்த ஒரு ப்ராசஸ். இதுல பலவிதமான பயம் இருக்கு. என்ன நம்மளோட லாங்கிவிட்டி பயம், இக்னரன்ஸ் பயம், என்ன அன்பிரடிக்டபிலிட்டி பயம், இந்த லார்ஜ் ஃபோர்ஸஸ் அரவுண்ட் அஸ் அதுகிட்ட பயம், என்னுடைய புத்தியை பார்த்தே எனக்கு பயம், கில்ட் ஹர்ட்னால பயம். அதை தவிர இந்த சாஸ்திரம் சொல்ற நரகத்துக்கு போவ, அதுக்கு போவ, இதுக்கு போவ, அது ஒரு பயம். எல்லாம் பயம்தான். இந்த ஜென்ம மரணாதி லக்ஷணஸ்ய பயஸ்ய, ஜென்ம மரணாதி லக்ஷணஸ்யன்னா இங்க சம்சாரம்னு அர்த்தம். பயம்ங்கிறது ஆக்சுவலி இங்க சம்சாரம்னு மொத்தமா தான் அர்த்தப்படுறது. அந்த சம்சாரமே பயம்தான். அதுக்கு காரணமாக இருக்கிறது எது? அஜ்ஞானம். எப்படி பயத்துக்கு லௌகீகமா காரணமா இருக்கிறது இருட்டோ, சூரியன் பயத்தை நீக்கல, இருட்டை நீக்கிட்டு போயிடுறார், பயம் தானா போயிடுது. அந்த மாதிரி இந்த உபாசனை என்ன பண்ண போகுது? அஜ்ஞானத்தை நீக்கிடும், பயம் தானா போயிடும். ஏன்னா அஜ்ஞானத்து மேலதான் பயம் உட்கார்ந்துருக்கு. அதனால தற்காரணஸ்ய அஜ்ஞான லட்சணஸ்ய தம் அந்தஹ நாசா, காரணமா இருக்கிற அஜ்ஞானத்தை நீக்கிடுறது இந்த உபாசனை. यद्यपि स्थानभेदात् प्राणादित्यौ भिन्नौ इव लक्ष्येते तथापि न तत्त्वभेदः तयोः. இப்போ கொஞ்சம் ஸ்லைட்டா ஒரு டர்ன் எடுத்து போறது இந்த ஸ்ருதி. எப்படி ஆரம்பிச்சுது? மூணாவது கண்டம் அதிதெய்வத்தை உபாசிக்கிறதுன்னு ஆரம்பிச்சது இல்ல. ஆரம்பிச்சு சூரியன் தெய்வம் தேவஹா அப்படிங்கிறதுனால சூரிய தேவதைய உத்கீதோபாசனை பண்ணுன்னு சொல்லித்து. இப்போ இந்த கண்டத்துல திருப்பி பார்த்தா பிராணனுக்கு வந்துட போறது. அப்போ அதி தெய்வத்தம்னு சொன்னேலே, இது எப்படி திடீர்னு உஷ்ணம் பிராண உபாசனைக்கு திருப்பி வந்துருது அப்படின்னு கேட்போம் இல்லையா? அதனால ஸ்ருதியே என்ன ஒரு விஷயத்தை இங்க பண்ணுதுன்னா,
உன்னுடைய பிராணன்றது சூரிய தேவதைக்கு அப்பாற்பட்டது இல்லைன்னு ஒரு கனெக்ஷனை கொடுத்துருது. ஸ்தான பேதம் இருந்தாலும், அதான் பாஷிகாரர் இன்ட்ரடியூஸ் பண்றார். ஸ்தான பேதம் இருந்தாலும் என்ன ஸ்தான பேதம்? அதிதெய்வதம் அத்தியாத்மம்னு ஸ்தான பேதம் இருக்கு. இது உன்னுடைய தேகத்துல இருக்கு, அது வெளியில இருக்கிற லார்ஜர் ஃபோர்ஸ் இருந்தாலும் பிராணாதித்யோ பின்னவ் இவ லட்சியதே. ஸ்தான பேதம் இருக்கிறதுனால, இருந்தாலும் இல்ல, இருப்பதினால் ரெண்டும் வெவ்வேறு மாதிரி தெரியறது. ஆனா ந தத்துவபேதா தயோஹோ, தத்துவத்துல பார்த்தா ஒண்ணு. வெஷ்டி எப்பவுமே சமஷ்டியினுடைய அங்கம் தானே. வெஷ்டினா இண்டிவிஜுவாலிட்டி, சமஷ்டினா கலெக்டிவ். புளிய மரம்ங்கிறது ஒரு மரம், காடுங்கிறது பல மரங்கள் சேர்ந்தது தானே. அப்போ வெஷ்டிங்கிற புளிய மரம் அந்த வனம்ன்ற காட்டுல ஒரு அங்கம். அந்த மாதிரி சூரிய தேவதையினுடைய அந்த சக்தி, எனர்ஜி, ஹீட்டு இதெல்லாம் தானே ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஜீவ தேகத்திலையும் ஓடுறது. ஒரு பிரதிதேகம் இருக்கக்கூடிய உஷ்ணம் எங்கேருந்து வருது? சூரியனுடைய உஷ்ணம் தான். எனர்ஜி எங்கேருந்து வருது? சூரியனுடைய எனர்ஜி தான். அதுதானே இங்க ஃபுல்லா ப்ராபகேட் ஆயிருக்கு. அதனால இதுக்கும் அதுக்கும் பேதம் இல்லைன்னு முதல்ல ஸ்ருதி சொல்லிட்டு, திருப்பியும் உன்னை அதே தேவத்தை, சூரிய தேவதையை இந்த பிராணன்ல இருக்கிற சக்தி வழியாக நீ உத்கீதோபாசனை பண்ணுன்னு அப்படி கனெக்ஷனை கொண்டு வந்துடுறது. அதுக்கான வாக்கியம் முதல்ல இங்க சமானத்துவம் எப்படி சித்திக்கிறது அப்படிங்கிற வாக்கியம் அடுத்த ஸ்ருதி வாக்கியம். சமானவு ஏவாயம் சாசௌ ச உஷ்ணோயம் உஷ்ணோசௌ ஸ்வர இதி இமமாச்சக்ஷதே ஸ்வர இதி பிரத்யாஸ்வர இதி அமும் தஸ்மாத்வா ஏதம் இமம் அமும் ச உத்கீதமுபாசீத. இந்த பிராணனையே நீ உத்கீதமாக அதிதெய்வதோபாசனையாக பண்ணலாம். ஏன்னா சமானவு ஏவ, உ சமானவ் ச அசௌ அயம், இது ரெண்டும் சமானம்தான், சிமிலர். எது? இந்த பிராணனும் ஆதித்யனும். அசௌ இங்க பிராணன் இந்த இந்த ஸ்லோகத்துல மந்திரத்துல இல்ல. பட் பின்னாடி வர்ற உபாசனையில அந்த மந்திரங்கள் அத கலுவியானம் ஏவ உத்கீதம்னு வர ஆரம்பிக்க போறது. அதனால இங்க அதை தான் சொல்றதுங்கிறது கான்டெக்ட்ல நம்ம எடுத்துட்டுலாம். அதை தவிர ஸ்வர அப்படிங்கிற வார்த்தை இது எல்லாத்தையும் வச்சு ஆப்வியஸ்லி அது கான்டெக்ஸ்டுவலி பிராணனை தான் சொல்லுதுன்றதை நம்ம பாஷிகாரர் கொண்டு வரார். அதனால ரெண்டும் சமம், சமானம். எது? இந்த பிராணனும் ஆதித்யனும். எப்படி சமானம்னா உஷ்ணஹா, சூரியனும் உஷ்ணம் இருக்கு, உஷ்ணம் இருக்கு. அயம் உஷ்ணஹா அசௌ உஷ்ணஹா அயம் உஷ்ணா. அசௌனா ஆதித்யா, அயம்னா பிராணன். சவிதாச்ச பிராணே அசௌ ஆதித்யோ பிரம்மா சொல்றோம் இல்லையோ. அந்த மாதிரி அயம் உஷ்ணா அயம் பிராணஹா ரெண்டுமே உஷ்ணந்தான். பிராணன்லையும் உஷ்ணன்னா ஹீட் மட்டும் இல்லை, பிராணன்ல எனர்ஜியும் சேர்த்துக்கலாம். ஹீட்டும் இருக்கு இல்லையா. பாடி டெம்பரேச்சர்னு ஒன்று மெயின்டைன் ஆகுது பிராணன்னால தானே. பிராணன்ல நம்ம வச்சு பார்த்தா ஹீட்டு தெரியறது, உஷ்ணம் இருக்கு. அந்த ஹீட்டுன்ற சோர்ஸ் என்ன? சூரியன் தானே. அதனால ஒரு சமஷ்டியினுடைய அங்கமாக தான் உன்னுடைய பிராணனே இருக்கு. அந்த பாவமும் இங்க வந்துடுது, வெஷ்டி சமஷ்டி. நாமத்தினாலேயும் ரெண்டுக்கும் ஒரே பேருன்னு வேற சொல்றது ஸ்ருதி. பெயர் மூச்சுக்கு ஸ்வரா,
இதி இமம் ஆச்சக்ஷதே. ஸ்வரனா போகிறதுன்னு அர்த்தம். ஸ்வரதி நிர்கச்சதி. உயிர் போயிடுத்துனா மூச்சு போயிடுத்துன்னு சொல்றோம்ல, அது ஸ்வர. அதனால அதுக்கு ஸ்வர. திரும்பி வர்றதில்ல. அதனால ஸ்வரன்னு மட்டும் பேராம் மூச்சுக்கு. ஆனா சூரியன் இருக்கே, அதுக்கு ஸ்வர இதி பிரத்யாஸ்வர இதி. அதுக்கும் ஸ்வரன்னு பேரு. ஏன்னா போயிடுறதோ இல்லையோ சாயங்காலம் ஆயிடுத்துன்னா, சன்செட் ஆயிடுத்துன்னா, எப்படி மூச்சு உயிர் போயிடுத்துன்னா போயிடுதோ, அது மாதிரி இது சூரியன் போயிடுறதுனால ஸ்வர. ஆனா அதுக்கு பிரத்யாஸ்வரன்னு வேற இன்னொரு பேர் இருக்கு. ஏன்னா போன இடத்துக்கே திரும்பி நேத்திக்கு வந்த இடத்துலயே திருப்பியும் அடுத்த நாள் காத்தால வந்துடுறது. அதனால அதுக்கு பிரத்யாஸ்வர, ஸ்வர பிரத்யாஸ்வரன்னு ரெண்டு பெயர் இருக்கு சூரியனுக்கு. மூச்சுக்கு ஸ்வரங்கிற பெயர் இருக்கு. அதனால ரெண்டும் அந்த விதத்துல ரெண்டும் சமம் அப்படின்னு வேற ரெண்டு சமானத்துவத்தை ஸ்ருதி சொல்றது. பிராணன்ல உபாசின்றதுக்கு ரெண்டு காரணம் சொல்லுது. ஒண்ணு இது வெஷ்டி, அது சமஷ்டியில இருக்கிற சக்தி தான். அதே மாதிரி இதுவும் விட்டுட்டு போயிடுறது ஒரு ஸ்டேஜ்ல. அதே உடம்புக்கு இது திரும்பி வர்றதில்லைனாலும் விட்டுட்டு போயிடுது. அந்த ஸ்வரங்கிற பேர்ல அதுக்கு சாமியம் இருக்கு சூரியனோட. ஏன்னா அதுவும் விட்டுட்டு போயிடுறது சாயங்காலம் ஆச்சுன்னா. ஆனா அது திரும்பி வருதுங்கிறதுனால பிரத்யாஸ்வரங்கிற ஒரு அடிஷ்னல் நேம் இருக்கு சூரியனுக்கு, பிரத்யாஸ்வரகான்னு. பட் ஸ்வரகான்ற பேர் ரெண்டுக்கும் இருக்கும். அதனாலையும் அது ரெண்டும் சாமியம் இருக்கு, சமானத்துவம் இருக்கு அப்படின்னு ஒரு காரணம் சொல்றது. இதி அமும் தஸ்மாத்வா ஏதம் இமம் அமும் ச உத்கீதம் உபாசித. அதனால இந்த ஆதித்யனை பிராணனாக, பாஷ்யக்காரர் அத்தகா தத்துவ அபேதாத்து ஏதம் பிராணம் இமம் அமும் ச ஆதித்யம் உத்கீதம் உபாசித. ஆதித்யனே இந்த பிராணன் அப்படின்னு அதுவே இந்த உத்கீதம் என்பதனால இதுவுமே அதிதெய்வத்த உபாசனை தான். அத்தியாத்மமாக தெரிஞ்சாலும் இது இதுவும் அதிதெய்வ உபாசனை தாங்கிறதுனாலதான் ஸ்தான பேதம் இருந்தாலும் தத்துவபேதம் இல்லாததுனால இதை அதுவாக உபாசி. பாஷ்ய சமானவு ஏவ துல்லியா ஏவ பிராணஹ சவித்ரா குணதः சவிதா ச பிராணேன யஸ்மாத் உஷ்ணோயம் பிராணஹ. அங்கதான் உபாசனைக்கு சூரியன் தான் பண்றோம். சந்தியாங்கிற வார்த்தையே சூரியனுடைய சரத்தை வச்சுதானே. சூரியன் உதயம் நடுவுல அகனியில நடுவுல இருக்கும் பொழுது, அப்புறம் திருப்பியும் சந்தி ஆகும் பொழுது அப்பதான் பண்றோம். தியானங்கள் எல்லா உபாசனைகளும் சந்தியாவந்தனத்துல சவிதாவை வச்சுதான். அப்ப அந்த சவிதா சூரியனானது உன் பிராணனே அதனுடைய அங்கம்தான் அப்படிங்கிறது ஒரு உண்மையான அசோவாதித்யோ பிரம்மா பிரம்மைவாகமஸ்மின்றது பிராணன் வழியா பார்க்கலாமே. அப்ப அதெல்லாம் உபாசனைகள். ஏன்னா எதுக்கு இதை சொல்றேன்னா, அந்த ஒரு கேள்வி வந்தது. ரெகுலரா சந்தியாவந்தனம் பண்ணும் பொழுது அதுல எப்படி இந்த உபாசனை எடுத்துக்க முடியும்? இது ஒரு விதம். ஏன்னா நேரடியாகவே சவிதா பிராணன் சமஷ்டி வேஷ்டி உபாசனையே இங்க சொல்லப்படுது. பார்ப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.